குட் மார்னிங் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டிஜிட் பிளேசிங் இல்லைன்னா கிரிப்டோ அரித்மெட்டிக்ஸ்னு சொல்லும். அதோடைய பார்ட் 2 பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 5 கொஸ்டின் பார்ட் 1ல கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2021ல பிவைக்யூ சிவில் சர்வீஸில் கேட்ட கொஸ்டின் தான். கன்சிடர் தி ஃபாலோயிங் அடிஷன் ப்ராப்ளம் 3p plus 4p plus double p plus double p equal to RQ2 where P, Q and R are different digits. What is the arithmetic mean of all such possible sums hearing? அதாவது அரித்மெட்டிக் மீன் ஃபைன் பண்ண சொல்றாங்க. எது பாசிபிள் வேல்யூஸ் வரும் அதோடைய சம்முடைய மீன் தான் ஃபைன் பண்ண சொல்றாங்க. சார் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க பார்க்கணும்னா நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொடுக்கலான்றது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 3p 4p அண்ட் டபுள் பி அகைன் ஒரு டபுள் பி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்றாங்க, RQ2ன்னு சொல்லியிருக்கேன். அதாவது லாஸ்ட் எல்லாமே 4 வேல்யூஸ் இருக்கு. அதாவது நம்ம பியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4 வந்திருக்கு. அப்போ நமக்கு அந்த யூனிட் டிஜிட் நம்ம எதுலயே முடியணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீல அதாவது 2ல முடியிற மாதிரி என்ன வரலான்றதை கேட்கறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி யோசிக்கலாம்னா 1 இன்ட்டு 4 போறீங்க. 1 4 டைம் பண்ணா நமக்கு ஆன்சர் 4 தான் வரும், 1 வராது. அடுத்த 2 இன்ட்டு 4 போட்டு பாருங்க 8 வந்துடும். அடுத்து 3 இன்ட்டு 4 போட்டு பாருங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12ன்னு வரும், யூனிட் டிஜிட் 2ன்னு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா 16 வந்திருக்கும். ஸோ அப்போ இது எடுத்துக்க மாட்டோம். அண்டு 4 இன்ட்டு 5 20ன்னு வரும், இது எடுத்துக்க மாட்டோம். அண்டு சரி, அதாவது 5 இன்ட்டு 4 சரி, இது என்ன 2 ஒன்று தான், 5 இன்ட்டு 4 சரி ஓகே. அடுத்து நம்ம என்ன சொல்லலாம், 6 இன்ட்டு 4ன்னு போட்டோமோ நமக்கு என்ன வந்திருக்கலாம், 6 இன்ட்டு 4 24ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம இதுவும் எடுக்க மாட்டோம். அடுத்து 7 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 28. அடுத்து 8 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 32. அப்போ இந்த 2 எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு 4 நம்ம என்ன சொல்லுவோம், 36ன்னு சொல்லிடும். அப்போ நமக்கு எந்த வேல்யூ எல்லாம் பாசிபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வராது, இது வராது, ஆனால் 12ன்னு வருது, யூனிட் டிஜிட் 2ன்னு வரனால எடுக்கலாம். இது 16 20 24 28 வராது. அப்போ பேலன்ஸ் 38 32 எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ அந்த பியோட வேல்யூ நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் 3ன்னு எடுக்கலாம், இன்னொரு வேல்யூ பியோட வேல்யூ 8ன்னு எடுக்கலாம். ஸோ நம்ம வேல்யூ சால்வ் பண்ணி பார்க்கலாம் என்ன வரும்ன்றது. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 333 43 அண்ட் 33 அகைன் அண்டு 33ன்னு சொல்லலாம். இதை ஆட் பண்ண நமக்கு என்ன வரலாம், இது ஆட் பண்ணாமல் 12ன்னு வந்திருக்கும், 2 1 கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கும். நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கலாம், 14 வந்துடும். ஓகேவா. 14 நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இதோட வேல்யூ RQ2 அந்த மாடல்ல நமக்கு வந்துடுச்சு. ஓகே, இது 142 ஒரு வேல்யூ. அடுத்த வேல்யூ என்ன சொல்றாங்க, 8 வரும் பியோட வேல்யூ. அப்போ 38 அண்ட் 48 88 அண்ட் அகைன் ஒரு 88. அப்போ இதெல்லாம் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நமக்கு என்ன வரலாம், 48 ஈக்குவல் டு 32ன்னு இருக்கும், 2 இருக்கும், 1 கேரி அந்த 3 கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்னவா இருக்கலாம், இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும், 26 வரும். ஸோ இதோட வேல்யூ. அப்போ நமக்கு 2 வேல்யூ இருக்கு. அப்போ அந்த 2 வேல்யூடைய அரித்மெட்டிக் மீன் தான் ஃபைன் பண்ண சொல்றேன். ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் எப்படி இருக்கலாம், அரித்மெட்டிக்கா, அதாவது அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிடலாம், அரித்மெட்டிக் மீன்னா 142 பிளஸ் 262ன்னு சொல்லிடுவோம். இது எதால டிவைட் பண்ணும், 2ஆல டிவைட் பண்றோம். அப்போ ஆன்சர் எப்படி எடுத்துக்கலாம், 404ன்னு வந்திருக்கும். ஸோ இதை 2ஆல டிவைட் பண்ணாம நம்மளோட ஆன்சர் ஈக்குவல் டு 202. அப்போ அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கலாம், 202ன்னு சொல்லிடலாமா. சரி ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் ஈக்குவல் டு சி ஆப்ஷன் 202. இப்போ பார்க்க போகிறது 7th கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2023ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இஃப் ஏபிசி அண்ட் டிஇஎஃப் ஆர் போத் 3-digit numbers such that ABCDEF are distinct non-zero digit such that ABC plus வந்து பார்த்தீங்கன்னா DEF இதை ஆட் பண்ண நமக்கு என்ன வரலாம், 41 வந்திருக்கும். அதாவது 1111 வந்திருக்கும். அடுத்து தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ என்னன்னு ஃபைன் பண்ண சொல்றாங்க. சரி ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க 2 3-digit நம்பர் கொடுத்துருக்காங்க. 3-digit நம்பர்ஸ் ஈக்குவல் என்ன இருக்கலாம், ஏபிசின்னு இருக்கலாம், இன்னொன்று என்ன சொல்லலாம், டிஇஎஃப்னு சொல்லலாம்.
ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிடுவோம், அப்போ ஏபிசி இந்த வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரலாம், டிஇஎஃப்னு வந்திருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருதுக்காமா, அதாவது 4-1 வந்திருக்கும். அப்போ நமக்கு இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ ப்ளஸ் எஃப் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரி, இது வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பாருங்க, இதோட வேல்யூ என்னவா இருக்கலாம்னா எல்லாமே அதாவது டிஸ்டிங்க்ட் நான் ஜீரோ டிஜிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் எடுத்துக்கலாமா? அப்போ சியோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்க போனால் 7 எடுத்துக்க போகிறோம், இதோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்க போகிறோம். ரெண்டாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரலாம், இதில் 7 இங்கே 4 எடுத்தால் தான் நமக்கு 11 வரும். கரெக்டாக 4 அப்போ 11 வந்திருக்கும், 1 கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். அப்போ இங்கே எடுக்கணும். அப்போ நமக்கு என்ன சொல்லலாம், 8 × 2ன்னு எடுத்துக்கலாம். 8 to 10 10ஓட 1 ஆட் பண்ணுமா 11 வந்திருக்கும், இப்போ இங்கே 1 வந்துடும். அடுத்து வேற என்ன வேல்யூ இருக்கு, 9,1 எடுக்கலாமா, 9,1 10 ஆயிரும், அப்போ 11. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, இதோட வேல்யூ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன சொல்றாங்க 9ன்னு சொல்றாங்க, அண்ட் பியோட வேல்யூ 8ன்னு சொல்லியிருக்காங்க, சியோட வேல்யூ 7 அண்ட் டியோட வேல்யூ 1, இவோட வேல்யூ 2 அண்ட் இதோட வேல்யூ 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணுமா 10, இது ரெண்டையுமே ஆட் பண்ணுமா 10, இது ரெண்டும் ஆட் பண்ண 11 வந்திருக்கும். அப்போ டோட்டலாக 31 வந்துருமா. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோமா சமேஷன் ஈக்குவல் டு நம்ம 31 இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ ப்ளஸ் எஃப்ன்றதோட ஆன்சர் 31 சொல்லலாம். அப்போ ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் இருக்கு நமக்கு 31, பி ஆப்ஷன். நோட் பண்ணிக்கலாமா சார்? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இந்த கொஸ்டின் 2023 கேட்ட பிஒய்க்கு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். அதாவது a 3-digit நம்பர் ஏபிசி ஆன் மல்டிப்ளிகேஷன் வித் டி, டியோட மல்டிப்ளை பண்ணும்போது 37DDன்னு வந்திருக்கு. அதில் ஏபிசிடி ஆர் டிஸ்டிங்க்ட், அதாவது டிஃப்ரெண்ட் நான் ஜீரோ டிஜிட்னு சொல்றாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டது ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்றாங்க, ஏபிசி இன்ட்டு டின்னு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்னு சொல்றாங்க, நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு 37DDன்னு வந்துடும். ஓகே. ஸோ அப்போ எப்படி வேல்யூ வரலான்றது பார்க்கலாம். ஆனால் நம்ம கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்றாங்க, இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதே சேம் வேல்யூ வரணும்னா என்ன ஆன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே டி எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்றோமோ அதே வேல்யூ வரும். சரி, ஓகே. 4லேயே முடியணும்னா நமக்கு 6 × 4ன்னு போடலாம். 4ன்னு போட்டால் நமக்கு 24ன்னு ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா 3 × 5ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரலாம், 15 வரும். ஓகே. அதாவது இன்டர்சேஞ்ச் வேல்யூ பண்ணும்போது இது மட்டும் தான் நமக்கு வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நான் சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வரலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 24 எடுக்கலாமா? அப்போ 6 × 4 மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ இது பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கலாம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வேல்யூ பார்க்கலாம். இங்க இன்னொரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 × 5ன்னு சொல்லியும் பார்க்கலாம். இங்க 15 வந்திருக்கும், 1 கேரி ஃபார்வர்ட். இது பார்க்கும்போது 4ன்னு வந்துடும். 4 இங்கே கேரி ஃபார்வர்ட் 2 இருக்கும். அப்போ 2 எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ண அடுத்தது, அப்போ இதை மல்டிப்ளை பண்ண அதே வேல்யூ வரணும்னா 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 12ஓட 2 ஆட் பண்ணா 14 வந்திருக்கும். அப்போ 4 பேலன்ஸ் நமக்கு 1 வந்துருமா. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 37 வரணும்னா 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 37 நியரஸ்ட் வேல்யூ இருக்கும், 9 எடுத்துக்கலாம். 9 × 4 36, இது 1 இருக்குனால 37 வந்துடலாம். அப்போ ஆன்சர் இது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, ஓகே. அப்போ நமக்கு இந்த ஆன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 வரணும். 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வரும், 5ஓட எனி நம்பர்ஸ் இந்த டிஜிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1லேருந்து 9 வரையும் நீ போட்டால் கூட அந்த நம்பர் கண்டிப்பாக யூனிட் டிஜிட் 0ன்னு வரும், இல்லைன்னா 5ன்னு தான் யூனிட் டிஜிட் வரும். அந்த யூனிட் டிஜிட் வரும்போது 1 ஆட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு என்ன வரும், 5 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. ஏன்னா நமக்கு 15 1 தான் கேரி. அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு வராது. கரெக்டா? அப்போ இந்த கண்டிஷன் வராது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன சொல்லிடலாம், அப்போ 3 4 இந்த 3 7 4 சொல்லிடலாம். அப்போ இதில் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, ஏவோட வேல்யூ என்ன சொல்றாங்க, ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ என்ன சொல்லலாம் 3, சியோட வேல்யூ என்ன சொல்லலாம் 6ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரலாம், இதெல்லாம் நம்ம நார்மலாக ஆட் பண்ணவே நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு 18 தான் வந்திருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் 18 வருது. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரலாம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அப்போ என்ன சொல்லலாம் 9 + 3 + 6ன்னு எடுத்துமா நம்மளோட ஆன்சர் ஈக்குவல் டு 18 வந்துடும். அப்போ ஆப்ஷன் இருக்கா பாருங்க, ஆப்ஷன் இருக்கு, ஏ ஆப்ஷன். நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ்ல தான் கேட்ட கொஸ்டின் தான். அதாவது 2023ல கேட்ட கொஸ்டின். இதில் என்ன சொல்லிருக்கேன் 2023ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன்னு கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. லெட் டபுள் பி டபுள் கியூ அண்ட் டபுள் ஆர் பி 2-digit numbers where p less than q less than r. if என்ன சொல்றாங்க if என்ன சொல்லியிருக்காங்க டபுள் பி பிளஸ் டபுள் கியூ பிளஸ் டபுள் ஆர் ஈக்குவல் டு டபுள் டி ஓன்னு சொல்றாங்க, டபுள் டி ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே அந்த ட்ரிபிள் டிஜிட் நம்பர் என்ன சொல்றாங்க, அது ஒரு 3-digit நம்பர் எண்டிங் வித் ஜீரோன்னு சொல்றாங்க. இது ஓ இல்ல நமக்கு ஜீரோ. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இதுல என்ன சொல்றேன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூ ஆஃப் பி என்றது 5 வேல்யூ வரலாமான்னு கேட்குறாங்க. அதே கியூன்றது 6 வேல்யூ வரலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுமே என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ண போறோம். ஸோ எப்படி இருக்கலான்றது பாருங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது நமக்கு வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நார்மலா போடும்போது டபுள் பி டபுள் கியூ டபுள் ஆர் இதை போடும்போது டபுள் டி ஜீரோன்னு வந்திருக்கும். இது ஆன்சர். ஆனா இதில் வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன்னா பி லெஸ் தென் கியூ லெஸ் தென் ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு யூனிட் டிஜிட் ஆட் பண்ணும்போது என்ன வரலாம், பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர்ன்னு போடுவோம். 3-digit நம்பர் எந்த ஆட் பண்ணா நமக்கு யூனிட் டிஜிட் 10ன்னு வந்திருக்கலாம், இல்லைன்னா 20ன்னு வரும். சரி ஓகேவா, இது மாதிரி எது பாசிபிள் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பின்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் வேல்யூ கியூன்னு எடுத்துக்கலாம், அடுத்த வேல்யூ ஆர்ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ யூனிட் டிஜிட் ஜீரோன்னு, அதாவது நமக்கு என்ன வரணும் ஜீரோன்னு. என்னென்ன வேல்யூலாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 10 வர மாதிரி நம்ம எடுக்கலாமா, என்னென்ன நம்பர் எல்லாம் ஆட் பண்ணா 10 வரலாம். இது 1, இங்க 1ன்னு எடுத்துக்கலாம், இங்க 2ன்னு எடுத்துக்கலாம், 7 10 வந்துருமா. அடுத்து 1 3 6, அடுத்த வேல்யூ என்ன இருக்கலாம் 1 4 5. ஆனா நான் என்ன சொல்லுவேன், ஆரோட வேல்யூ தான் லார்ஜஸ்டா இருக்கணும். பி லெஸ் தென் கியூ லெஸ் தென் ஆர், அது கரெக்டா இருக்கும், நல்லா பாருங்க. அப்போ நம்ம அடுத்தது எந்த வேல்யூ பாசிபிள் வரும், இங்க 2ன்னு எடுக்கலாமா. 2ன்னு எடுக்கும்போது என்ன சொல்லலாம் 2 3 5ன்னு சொல்லிடலாம். 2 3 5. அடுத்து நம்ம என்ன சொல்லலாம் 2ன்னு எடுத்துட்டு இங்க 4ன்னு எடுத்துட்டு அடுத்து 5 போட முடியுமானா பாசிபிளே இல்லை. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் இதோட முடிஞ்சு. அடுத்து 3ன்னு போட்டு பார்க்கலாமா. 3 எடுத்தோம்னா நமக்கு என்ன வரலாம் 8. 3 எடுத்துட்டோமா நமக்கு எந்த வேல்யூ போட்டாலும் நமக்கு என்ன இருக்காது, 3 லெஸ் தென் 4 5ன்னு போட்டாலும் வராது. ஸோ அப்போ 20 வர மாதிரி எடுக்கலாம். 8 9. ஓகே, அடுத்த வேல்யூ என்ன இருக்கலாம் 4ன்னு எடுத்துட்டு 7 எடுக்கலாம், 9 எடுத்தாலும் நமக்கு 20 வரும். அடுத்து இங்க 5ன்னு எடுத்துட்டு 6 எடுத்துட்டு 9 எடுத்தாலும் வரும், கரெக்ட். அடுத்து வேற என்ன வேல்யூ இருக்கலாம், 5ன்னு எடுத்துட்டு 7 எடுத்து 8 எடுக்கலாமா. ஸோ வரும். அப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணினா இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், யூனிட் டிஜிட் 10 வரும். இதையெல்லாம் நீ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரலாம், யூனிட் டிஜிட் 20 வரும். கரெக்டுங்களா. இதெல்லாம் ஒருவேளை இதுல 1 5 4ன்னு போட்டா இது எடுத்துக்க முடியாது, கரெக்டுங்களா. அதே 2 5 3ன்னு போட்டாலும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல இல்லை, நம்ம கொடுத்துருக்கிறது என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க, டி லெஸ் தென் கியூ லெஸ் தென் ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்டர்ல இருக்காது. ஸோ அதனால இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடும். ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூலாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் செக் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கலாம் அந்த வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். அது நான் எப்படி எடுக்கலாம் 1 11 கியூன்னா நமக்கு என்ன சொல்லலாம் 2, இதோட வேல்யூ 7 7. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வந்துடும் 1 1 0ன்னு வந்துருமா. அடுத்த வேல்யூ போட்டு பாருங்க. அடுத்த ஒரு 11ன்னு சொல்லலாம், 44ன்னு சொல்லலாம், 55ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணாலும் 0 11 வந்துடும். அடுத்து வேற வேல்யூ நீ செக் பண்ணி பார்த்தா நமக்கு என்னவா இருக்கலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 அடுத்த வேலை என்ன இருக்கலாம் 88 99. இது போட்டாலும் நமக்கு என்ன வந்துடும் 2020ன்னு வந்துடும், கரெக்டுங்களா. ஸோ அப்போ நமக்கு இந்த வேல்யூ எல்லாம் வருது. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூ ஆஃப் பி, பி என்றது 5 டேர்ம்ல வருமா, 5 பாசிபிள் இருக்கான்னு கேட்குறாங்க. பி என்ற வேல்யூ எவ்வளோ இருக்கான்னு கேட்குறாங்க, 5 பாசிபிள் இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகேவா. பி என்ற அதாவது பி என்ற வேல்யூ 5 பாசிபிள் இருக்கான்னு கேட்கல. பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, பியோட வேல்யூ என்னவெல்லாம் இருக்கலாம் கால்குலேட் பண்ணுமே. பியோட வேல்யூ என்னெல்லாம் வந்திருக்கு 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 5. அப்போ 5 வேல்யூ பாசிபிள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதே கியூவோட வேல்யூ பாருங்க, கியூவோட வேல்யூ என்ன வரலாம் 2ன்னு சொல்லலாம், 3ன்னு சொல்லலாம், 4ன்னு சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம் 5 வரல, கரெக்டா 5 வரலையா. அடுத்து வந்து பார்த்தோன்னா 6 சொல்லலாம், 7 சொல்லலாம், 8 சொல்லலாம். இதுல வந்து 6 வேல்யூ பாசிபிள் இருக்கு. அப்பா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி சொல்லியிருக்கேன் கொஸ்டின், நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூ ஆஃப் பின்னு பார்த்தா 5 வேல்யூஸ் வருது, 1 2 3 4 5.
அதே நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூ ஆஃப் கியூன்னு எடுத்துட்டோமா 6 வேல்யூ வருது. 2 3 4 6 7 8ன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு டோட்டலாக இதில் ஒரு 6 வேல்யூ இதில் ஒரு 5 வேல்யூ. அப்போ அது அவங்க ஆப்ஷன் ஈக்குவல் டு நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்கலாம். அப்போ ஆப்ஷன் என்ன எடுத்துக்கலாம்? ஆப்ஷன் ஈக்குவல் டு சி ஆப்ஷன் இருக்கலாம். போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகே தானே? ஸோ நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2023 கேட்ட பிவைக்கு கொஸ்டின் தான். எப்படி சால்வ் பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஏபி அண்ட் சிடி ஆர் 2 digit நம்பர் மல்டிப்ளையிங் ஏபி வித் சிடி ரிசல்ட் இன் 3 digit நம்பரா கிடைக்குது டிஎஃப். ஆடிங் டிஎஃப் டு அனதர் 3 digit நம்பர் ஜிஹெச்ஐன்னு சொல்றாங்க. அதோட ரிசல்ட் நமக்கு என்ன சொல்றாங்க? 975 சொல்றாங்க. ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச் அண்ட் ஐ ஆர் டிஸ்டிங்க்ட் நம்பர். if e equal to 0 ன்னு சொல்லிட்டாங்க, f equal to 8 ன்னு சொல்லிட்டாங்க, then what is the value of a plus b plus c is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 2 digit நம்பர் ஏவும் ஏபி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிடின்னு எடுத்துட்டா 2 digit நம்பர். அது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். ஏபியும் சியும் டியும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? வேல்யூ ஈக்குவல் டு டிஇஎஃப்னு இருக்கு. அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த டிஎஃப்னு 3 digit நம்பர் இருக்குல்ல, இதோட என்ன பண்ணோம்? ஜிஹெச்ஐ ஆட் பண்றோம். ஆட் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கலாம்? அதாவது 975ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதுல 975 வரும்போது நமக்கு வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா ஈயோட வேல்யூ 0ன்னு சொல்றாங்க, இதோட வேல்யூ 8ன்னு சொல்றாங்க எஃபோட வேல்யூ. அப்போ இது D08ன்னு வந்துடும். அப்போ இங்க பார்த்தோன்னா D08 GHIன்னு சொல்லிடுவோம். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம்? 975ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல நமக்கு ஈயோட வேல்யூ இதுவும் ஃபைன் பண்ணிட்டோம். கரெக்டா? அதாவது நமக்கு என்ன சொல்லிடலாம், இதுல வேல்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? அதாவது 1 நமக்கு அதாவது ஏபி சிடிஇஎஃப் ஜிஹெச்ஐ. ஸோ இது மாதிரி வந்திருக்கும். அதை நமக்கு பார்க்கும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சு? 0ன்றது ஈயோட வேல்யூ, எஃபோட வேல்யூ 8ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கலான்றது திங்க் பண்ணுங்க. அதாவது நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லலாம்னா, இங்கே இதோட D08 அண்ட் ஜிஹெச்ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு? 975 வந்திருக்கா? அப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்கலாம்னா, இங்கே 08 இங்கே 5ன்னு வரணும்னா 15 தான் வந்தாகணும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன போடணும்? 7 தான் போடணும். அப்போ ஐயோட வேல்யூ நமக்கு என்னவா தான் இருக்கும்? 7ஆ இருக்குமா? ஐயோட வேல்யூ 7. அடுத்து என்ன பண்றோம்னா இதுல இருந்து 1 கேரி ஃபார்வர்ட் ஆயிருது. அப்ப நமக்கு அடுத்த ஆன்சர் வந்து 7 வரணும்னா எதை ஆட் பண்ணா 17 வர போறது இல்லை. அப்ப எது வரணும்னா இங்க 6 தான் வரும். ஹெச்சோட வேல்யூ 6ன்னு எடுத்துக்கலாம். ஹெச்சோட வேல்யூ 6ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்தது நமக்கு என்ன வரணும்னா இங்க 9 வரும். 1 கூட கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்காது. அப்ப ஆன்சர் ஈக்குவல் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த டேர்ம்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி எடுக்கலான்றது யோசிங்க. அப்ப பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கலாம்? அதாவது 1 2 3 4 முடிஞ்சா அடுத்து 5 4 தான் இருக்கும். ஓகேவா? 5 அப்போ 5 4 தான் இருக்கணும். ஆனா இங்க டேர்ம் 5 4ஆ எடுக்கலாம், இல்லைன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 4ஆ இருக்கலாம். ஆனா 9 வந்துடும். இப்போ டியோட வேல்யூ என்னவா இருக்கலான்றதை நம்ம யோசிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன வரலான்றது யோசிங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன இதுல பாருங்க, நமக்கு என்ன சொல்ல வராங்க? ஏபி இன்ட்டு சிடின்னு சொல்றாங்களா? சிடி இது சொல்லும்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா D08ன்னு படித்தோம். ஆனா எந்த வேல்யூ வேணா டிக்கு வரலான்றது யோசிங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. நமக்கு வந்து இங்க 3 4ன்னு எடுத்துக்கலாமா? 3 4ன்னு எடுத்தா கூட வருமா? 8 வந்துடும். இல்லைன்னா 2 4ன்னு எடுத்துக்கலாம், அதான் கரெக்டா இருக்கும். இங்க 2 இன்ட்டு இங்க 4ன்னு எடுத்துமா யூனிட் டிஜிட் 8ன்னு வந்துடும். ஸோ வேற என்ன வேல்யூ போடலாம்? ஏபிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அப்போ இதுல இருந்து நமக்கு வேல்யூ என்ன வரலாம்? சம்திங் ஏதாவது வேல்யூ வரலாம். இதுல போடும்போது நாங்கள் 3 1ன்னு கூட போடலாம். எனக்கு 8ல முடியும். 12 இன்ட்டு 34ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? இதுல 4 இன்ட்டு 1ன்னு போட்டால் 4 வந்துடும், 48. அடுத்து 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன வரலாம்? 36. ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? ஆன்சர் ஈக்குவல் டு 408ன்னு சொல்லிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் தான். அப்போ 408ன்னு வருதுன்னா அப்போ டியோட வேல்யூ நமக்கு 4ஆ இருக்கும். அப்போ அடுத்தது என்ன வேல்யூ வந்தாலும் ஜியோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? 5ஆ இருக்கலாம்.
ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 3ன்னு வந்துருச்சு. ஆனால் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபிசியோட வேல்யூ தான் கேட்டிருக்கேன். ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம்? அதாவது நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு 1 பிளஸ் 2 பிளஸ் 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் ஆட் பண்ணால் 6. அப்போ ஆப்ஷன் 6 இருக்கா பாருங்க, ஆன்சர் 6 இருக்கு. அப்போ ஏ ஆப்ஷன் நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொஸ்டின் சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அரித்மெட்டிக்ஸ் இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எப்படின்னு நம்ம பண்ணணும்னா பார்க்கலாம். இதில் நம்ம கொஸ்டின் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. இந்த கொஸ்டின் 2025 கேட்ட பிவைக்கு போ. இந்த கொஸ்டின் 2025 கேட்ட பிவைக்கு கொஸ்டின். கொஸ்டின் டேட் பண்ணிக்கோங்க. The 5-digit number PQRST all distinct digits என்ன சொல்லுங்க is such that t not equal to 0 and p is a thrice t ன்னு சொல்றாங்க. t கம்பேர் பண்ணா p ஓட வேல்யூ thrice இருக்கு. s is greater than q by 4ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது QEC என்ன சொல்ல வராங்க, நமக்கு என்ன சொல்றாங்க, Qவோட பார்க்கும்போது கிரேட்டரா இருக்கு பை 4ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது நம்ம என்ன சொல்றோம்னு பாருங்க. while Q is greater than R by 3, how many such 5-digit number are possibleன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 5-digit நம்பர் இருக்கு. அந்த 5-digit நம்பர் என்ன வரலாம்? 5-digit நம்பர் என்ன சொல்லலாம்? PQRST. கரெக்டுங்களா? 5-digit நம்பர். ஆனா நமக்கு இதுல என்ன சொல்றாங்க, t ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. ஆனா எண்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, நாட் 0ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எண்டு என்ன வரும், நாட் 0. ஆனா t ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு d ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், இது மூலியமா நாட் 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு கொஸ்டின் எப்படி சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். பியோட வேல்யூ என்னவா இருக்கலாம்னா t கம்பேர் பண்ணும்போது த்ரைஸா இருக்கு. அப்போ நமக்கு இதுல ஆன்சர் எப்படி எழுதலாம், p ஈக்குவல் டு 3tன்னு எழுதிக்கலாம். ஓகே, அதாவது நமக்கு இங்க என்ன சொல்றோம், p இங்க t இருக்குன்னா இதை விட இதை கம்பேர் பண்ணும்போது த்ரைஸா இருக்குன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், இது பார்க்கும்போது இது த்ரைஸ்ன்னு சொல்லியிருப்போம். அப்போ த்ரைஸ்ன்னு வருதுன்னா நம்ம என்ன பண்ணிப்போம், THRIC த்ரைஸ். அப்போ த்ரைஸ் போது அப்போ ஈக்குவல் பண்றோம்னா ஆப்போசிட் போர்ஷன் தான் நம்ம 3 மல்டிப்ளை ஆகும்ன்றது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இதுல கொஸ்டின் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றது பாருங்க. எஸ் இஸ் கிரேட்டர் தென் கியூ. கியூ கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டரா இருக்கு, ஆனா பை 4ன்னு சொல்றாங்க. எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 4 அதிகமா இருக்குன்ற கான்செப்ட் தான். அப்போ இங்க எஸ் இருக்குமா, எது கிரேட்டர்? ஓகே, இங்க இருந்திருக்கும். எஸ் வேல்யூ தான் கிரேட்டர் இருக்கும். சரி, அடுத்தது பார்க்கும்போது கியூ இஸ் கிரேட்டர் நம்ம சொல்றாங்க ஆர்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஆர் இல்லைன்னா சர்க்கிள் வேண்ட எடுத்துக்கலாம் ஆர். ஓகேவா? ஸோ இதுல பார்க்கும்போது இங்க பிளஸ் 4 தான் டிஃபரன்ஸ், இங்க பிளஸ் 3 தான் டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்தது நமக்கு எஸ்க்கு இதுக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்கலாம். எஸ்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்ல வராங்க, எஸ் ஆரும். அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது கிரேட்டர் இருக்கு. அப்ப இது கண்டிப்பா என்ன இருக்கலாம், 7 லார்ஜஸ்டா இருக்கலாமா? கரெக்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? பிளஸ் 7 இருக்கலாம். அதாவது நான் எஸ்க்கும் ஆருக்கும் கிளாரிட்டி பார்த்தோமா பிளஸ் 7 இருக்கும்ன்றது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஓகே, அப்ப என்னவா இருக்கலாம்ன்றது பாருங்க. எஸ்ஸோட வேல்யூ தான் கிரேட்டரா இருக்குமா, பிளஸ் 7 இருந்திருக்கும். அப்ப எப்படி யோசிக்கலாம்னா, இது 1 இருந்தால் இது 8 இருக்கும், இது 2 இருந்தா இது 9 இருக்கும், இது 0 இருந்தா 7 இருக்கலாம். இது எஸ்ஸோட வேல்யூ. அடுத்தது இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்லி, எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். எல்லாமே சிங்கிள் டிஜிட், ஆனால் டோட்டலாக தான் 5 டிஜிட் நம்பராக மாறி இருக்கு. இங்கே டியோட வேல்யூ 1 இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், 1 இருந்தால் பியோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும், 3 இருக்கும். இங்கே எப்படி இருக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம். இங்கே டியோட 1 இருந்தால் இது 3 இருக்கும், இது 2 இருந்தால் இது 6 இருக்கும். ஓகேவா? இது 3ன்னு நமக்கு என்ன சொல்லலாம், 9 சொல்லிடுவோம். இது 4ன்னு இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், இங்கே 12ன்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? இது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 12ன்னு சொல்லிடுவோம். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போகும்போது நமக்கு எப்படி இருக்கலாம்னு பாருங்க. நமக்கு 5 டிஜிட் நம்பர் என்ன வரலாம்னு பார்க்கலாமா, PQRST எல்லாமே டிஸ்டிங்க் நம்பர், அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? டிஸ்டிங்க் நம்பரா இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கிளியரா இருக்கும். ஓகேவா? அப்போ டியோட வேல்யூ 1 எடுங்க.
பியோட வேல்யூ என்னவா இருக்கலாம் 3-ஆ இருக்கும். டியோட வேல்யூ 1-ஆ இருந்தால் ஆரோட வேல்யூ நான் 1-ஆ எடுக்க முடியுமா? அப்போ இதுவும் 1ன்னு எடுக்கணும். அப்போ இங்க எஸ் வந்து 8ன்னு வந்துடும். ஸோ அப்போ இது ரெண்டும் சேம் நம்பரா வரனால இதை எடுக்க மாட்டேன். இது முடிஞ்சு. சரி ஓகே, அடுத்தது வேற என்னக்கலாம்? இது 1-ஆ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த t ஈக்குவல் டு 1ன்னா நான் r ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம்? 2ன்னு எடுத்துக்கிறேன். இது 2-ஆ இருந்தா இதுல என்னவா இருக்கலாம்? இது 2-ஆ இருந்தா அதுல 7 அதிகமா இருக்குன்னா இங்க இருக்கும். அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது என்ன இருக்கலாம்? 1-ஆ இருக்கும்போது 3-ஆ இருக்கும். அப்ப q-ஓட வேல்யூ என்ன வந்திருக்கலாம்? q ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம்? s கம்பேர் பண்ணும்போது 4 கம்மியா இருக்கு. s-ஓட வேல்யூ 9ன்னா 4 கம்மியா இருந்தா நமக்கு என்ன சொல்லிடும்? நமக்கு என்ன சொல்லலாம்? 5ன்னு சொல்லிடும். அடுத்த வேல்யூ பார்க்கலாமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க 1ன்னு எடுத்துட்டு இதோட வேல்யூ 7 இருக்குன்னா s-ஓட வேல்யூ 7 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்துருக்கல s-ஓட வேல்யூ இங்க தான் சப்ஸ்டிட் பண்றேங்க. 7 எடுக்கும்போது என்ன வந்துடலாம்? இதோட வேல்யூ 0 ஆயிரும். r ஈக்குவல் டு 0ன்னு ஆயிருது. அப்ப நம்ம அடுத்த வேல்யூ என்ன எடுக்கலாம்? அப்போ இதுல இருந்து பார்க்கும் 4 லெஸ் பண்ணோம்னா 3. அப்ப இங்கேயும் 3 வந்துட்டு அப்ப 2 3 ஒரே மாதிரி வந்தனால அப்ப இந்த கண்டிஷனை எடுத்துக்க மாட்டேன். அடுத்து பார்க்கலாமா? இங்க 2ன்னு எடுத்தனால நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கலாம்? 2ன்னு எடுத்தனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்துடும். அடுத்து இங்க 1 அங்க 4 அண்ட் 6ன்னு வந்துடும். கரெக்டா? இது எடுத்துக்கலாம். அடுத்து இங்க ஒரு வேல்யூ நான் 3ன்னு எடுத்தா நமக்கு என்ன வரலாம்? இங்க 8 வரும், இங்க 1ன்னு வரலாம், 4ன்னு வரும், 9 வரும். கரெக்ட். அடுத்து இங்க 2ன்னு எடுத்து பார்த்தா இன்னொரு வேல்யூக்குன்னு வரல. இங்க 7 எடுக்கலாம்ல. 7 எடுத்தா இங்க 0 ஆயிருமா? இதுல இருந்து பார்க்கும்போது 4 லெஸ் பண்ணீங்கன்னா 3 ஆயிருமா? இதுல பார்க்கும்போது 6. அப்ப நமக்கு எத்தனை வேல்யூ பாசிபிள் வேல்யூ இருக்குன்னு செக் பண்ணலாம். இந்த பாசிபிள் வேல்யூ ஈக்குவல் டு என்ன வரலாம்? நமக்கு இந்த வேல்யூ எடுத்துக்கலாமா? 1. ஓகே, அகைன் 2 அண்ட் 3 அண்ட் 4. அப்ப டோட்டலா நமக்கு 4 வேல்யூஸ். அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆன்சர் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே தானே? சரி, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2025ல கேட்ட கொஸ்டின்பா. அடுத்த கொஸ்டின் போலாமா? இது வந்து 12th கொஸ்டின். இந்த கொஸ்டின் நமக்கு எப்போ கேட்டாங்கன்னா 2025ல கேட்ட கொஸ்டின் தான். சரி ஓகேவா? கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லலாம்? லெட் PQR be a 3-digit number, double PT be a 3-digit number and PS the 2-digit number. PQRST are distinct non-zero digits. Further, PQR minus PS equal to double PTன்னு சொல்லிட்டாங்க. அதே Q equal to 3ன்னு சொல்லிட்டாங்க. அதே T equal to less than 6ன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேல்யூ ஆஃப் R and S என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கேட்கல இந்த கொஸ்டின்ல பாருங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன சொன்னாங்க? PQRன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த PQR எதுல இருந்து லெஸ் பண்ணும்? PSல இருந்து லெஸ் பண்ணும். PSல இருந்து லெஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஈக்குவல் டு டபுள் PTன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல வேற ஏதாவது வேல்யூ நமக்கு தெரியுமா? ஸோ நமக்கு தெரியாது. இது 3 டிஜிட் நம்பர், இது 2 டிஜிட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. நான்-ஜீரோ டிஜிட்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் Q ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னு சொல்லிட்டாங்க? 3ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் T-யோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? 6ஓட கம்மியாக தான் இருக்கும். 6ஓட கம்மியாக இருக்கலான்றது. அப்போ T-யோட வேல்யூ என்னவா இருக்கலாம்னா 1-ஆ இருக்கலாம், 2-ஆ இருக்கலாம், 3-ஆ இருக்கலாம், 4-ஆ இருக்கலாம், 5-ஆ இருக்கலாம். இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது நமக்கு என்ன வரலான்னு பாருங்க. இது T-யோட வேல்யூ நமக்கு 4, 5 இது மாதிரி சம்திங் எது வேணா வரலாம். இப்போ T-யோட வேல்யூ 5ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. T ஈக்குவல் டு 5. அப்போ நம்ம எப்படி எடுக்கலாம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ 15 இருக்கு. இங்க 5ன்னு வரணும்னா இதோட வேல்யூ என்ன இருக்கலாம்? 5 வரணும்னா நம்ம எப்படி யோசிப்போம்? ஆனா சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா இங்க சப்ராக்ஷன், அது மறந்துடக்கூடாது. அப்ப சப்ராக்ஷன் வரும்போது நம்ம எப்படி சொல்லலாம்? நார்மலா பார்க்கும்போது சப்ராக்ஷன் என்னும்போது இங்க 3ல இருந்து 1 லெஸ் பண்ண 4 எடுக்கலாம். இங்க 9ஆல லெஸ் பண்ணீங்கன்னா 15 வந்துடும். அப்ப இங்க என்ன இருந்திருக்கலாம் பார்த்தா அடுத்தோட வேல்யூ எப்படி இருந்திருக்கணும்? ரெண்டும் சேமா வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? 3ன்னு எடுத்துக்கலாம் அண்ட் 1ன்னு எடுக்கிறோம். அது எது லெஸ் பண்ணா 11. அடுத்து இங்க 1ன்னு இருந்ததுனால நமக்கு என்ன ஆயிருக்கும்? இங்க 2ல 1 போச்சுன்னா 1, அப்போ இங்க 1ன்னு மட்டும் வந்துடும். அப்போ இந்த வேல்யூ இருக்கு. அடுத்த வேல்யூ என்ன எடுக்கலாம்னா T ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கோங்க. T ஈக்குவல் டு நீங்க என்ன பண்ணலாம்? சார் T ஈக்குவல் டு 2ன்னு இல்லாமல் 4 எடுங்க. 4 எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? அதே 2, 8ன்னு 2ல இருந்து 8 லெஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் சப்ராக்ஷன். இங்க 4ன்னு வந்துடும். அடுத்து என்ன வந்துடலாம்? இங்க 3ன்னு வந்துட்டு இங்க 1ன்னு லெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? இங்க 1 கேரி ஃபார்வர்ட் 1 2ல 1 போச்சுன்னா 1ன்னு மட்டும் எடுத்துப்போம். அப்போ பேலன்ஸ் இங்க 1 இருக்கும், 1ன்னு எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, ஓகே. எப்பயுமே Qவோட வேல்யூ நமக்கு என்ன தான் இருக்கும்? 3 தான் இருக்கும். அது மாற்றவே இல்லை. கரெக்டா? அடுத்து வேற என்ன வேல்யூக்கள் நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 132 17 லெஸ் பண்ணி பார்க்கலாம். 132 இது 1 லெஸ் பண்ணி பாருங்க. லெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரலாம்?
5ன்னு வரும். ஓகே. அடுத்தது 5ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன வந்துக்கலாம்? இங்க 1ன்னு வந்துடலாம். இங்க 1ன்னு வந்துரும். 115. அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, RS வேல்யூ என்னவா இருக்கலாம்ன்னு பார்க்கலாம். R ஓட வேல்யூ, S ஓட வேல்யூ நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 9ன்னு ஒரு வேல்யூ எடுத்தோம். 4ன்னு எடுத்துக்கோம். R ஓட வேல்யூ 4, இது 9. ஓகேவா? 2வதுல என்ன எடுத்திருக்கோம்? இது 8ன்னு எடுத்தோமா, இது 2ன்னு எடுத்திருக்கோம். அடுத்து என்ன எடுத்தோம்? இது 7ன்னு எடுத்தோமா, இங்கேயும் 2ன்னு எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு எவ்வளோ பாசிபிள் வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? அப்போ நமக்கு இந்த கான்செப்ட் மட்டும் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாரிட்டி வந்துரும். இது என்ன சொல்லிடலாம்? அப்போ எத்தனை பாசிபிள் வேல்யூ இருக்கு? RSக்கு. RSக்கு பார்த்தீங்கன்னா 3 பாசிபிள் வேல்யூஸ் இருக்கு. ஆன்சர் ஈக்குவல் டூ நமக்கு என்னன்னு சொல்லலாம்? 3ன்னு எடுத்துக்கலாம். அப்ப ஆன்சர் 3 நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதோட நம்ம கம்ப்ளீட் ஆச்சு. இப்ப நம்ம எந்த பார்ட்ட முடிச்சோம்னா, செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ அரித்மெடிக் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இல்ல டிஜிட் பிளேசிங். இந்த வேல்யூ முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்கலாம்னா, போர்டு மாஸ் ரூல் பார்க்கலாம். அடுத்து ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு டாபிக்கா நியூ டாபிக்ஸ் பார்க்கலாம். சரி, ஓகேப்பா. இதோட நோட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.